ஜெய் ஸ்ரீராம். சாத்தா ஸ்ரீ விஷ்ணு சமூக சுவாமிகளுக்கு அடியேன் பாதந்தொட்டு ஒரு செய்தியை வெளியிட அடியேன் திருவுள்ளத்தில் ஒரு சித்தம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2022 அடியேனுக்கு மேல்கோட்டை சுவாமிகள் ஒரு அழைப்பு தந்தார். அந்த அழைப்பின் பேரில் மேல்கோட்டை சென்றேன். பொதுவாக அடியேன் ஆவின் கோபால் சமூக சிந்தனையில் நிறைய ஈடுபட்டு இருக்கிறேன். இது என்னை சார்ந்த ஸ்ரீ விஷ்ணு சுவாமிகளுக்கு எல்லோருக்கும் தெரியும். அடியேனுக்கு இப்போது அந்த மேல்கோட்டை செல்ல நாராயணின் திருவுள்ளத்தில் ஒரு சிறிய இடம் கிடைத்து அடியேனுக்கு ஒரு சிறு சடங்கு சாமியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. மேல்கோட்டை வேத பாடசாலையில் கடந்த 22ஆம் தேதி நடந்த கமிட்டி மீட்டிங்கில் அடியேனுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், அதாவது செயல் செய்யும் பொறுப்பு கிடைத்திருக்கிறது. இது அடியேனுக்கு பெரிய மகிழ்ச்சியை திருவுள்ளத்தில் கிடைத்திருக்கிறது. காரணம், இந்த வைணவ தத்துவப்படி ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. இந்த ஜீவனுக்கு சரீர உடம்பு சம்பந்தமாக எல்லாம் நம் இது பண்ணாலும் அடியேனின் பார்வையில் எனக்கு மிக தாமதமாக கிடைத்திருக்கிறது. எல்லா கைங்கரியங்களும் செய்ய ஒரு சித்தமாக திருவுள்ளம் மேல்கோட்டை நாராயணன் வடிவத்தில் எனக்கு அமைந்திருக்குது. ஆம், அந்த வேதசாடை பிள்ளைகளுக்கு நம்மனால் முடிந்த ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற திருவுள்ளத்தில் நித்தம் நினைத்திருந்த எனக்கு அந்த வேதசாடை பிள்ளை வேத பாடசாலையில் ஆனந்த பவனில் அந்த கமிட்டி மெம்பர்கள் முடிவு செய்து எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பொறுப்பு, அதாவது செயலாளர் பொறுப்பு தந்திருக்கிறார்கள். இது ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாய சுவாமிகளுக்கு இந்த தகவலை தந்து அடியேன் ஒரு 5 நிமிட வீடியோ காணி செய்கிறேன். இதை முழுமையாக பாருங்கள். இதுவே எனது ஆசையும் கூட. பொதுவாக நாராயணின் சம்பந்தமான எந்த ஒரு இதையும் நாம் ஆத்ம சம்பந்தமான உறவுகளுக்கு, இந்த சரீரமான சம்பந்தமான உறவுகளுக்கு தாய் தந்தை அம்மா அப்பா சொந்த பந்தம் இதுகளுக்கு தான் நாம் இந்த பூலோகத்தில் இந்த சரீர சம்பந்தமான உறவுகளுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா சம்பந்தமான உறவுகளுக்கு குரு பரம்பரையும் ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாய நூல்களெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறது. சரீர உடம்பு சம்பந்தமான உறவுகளுக்கு சொத்து சேமிப்பதில் எந்தவித சரீரத்துக்கு உரிமை இருக்கிறது. இந்த சரீர பிண்டத்துக்கு சம்பந்தமான உறவு தாய் தந்தை எல்லாருக்கும் சேர்த்து வீடு பங்களா எல்லாம் சேர்த்து வைக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த சரீரத்துக்குள் இருக்கும் ஆத்மாவுக்கு ஒரு நித்திய கர்மா இருக்கிறது. அதில் நாம் கண்டிப்பாக இணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறார்கள். அடியேன் சொல்ல வரும் கருத்து, ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்வதும் நமக்கு ஆத்மா பலம் கிடைக்கும். ஜனனம் மரணம் என்ற ஒரு தத்துவ சூழ்நிலையில் நாம் நித்திய சுயாக இருக்கிறதுக்கு நாம் இது பண்ணாலும் இந்த ஜீவாத்மா பரமாத்மை அடைவதற்கு ஒரே வழி ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இவர்கள் போதனைகளை கேட்டு நாம் பயணிப்பதுதான் ஒரே வழி. சம்பிரதாய ஈடுபாடு மிகவும் குறைந்து விட்டது. நான் அடியேன் இதை தவறாக சொல்வதாக யாரும் கருத வேண்டாம். இந்த கலியுகத்தில் ஒரு நல்ல செய்திகளை போட்டால் எல்லா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. சம்பிரதாய ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயங்களை எப்படி இப்போ சூழ்நிலைக்கு சம்பிரதாயமே இல்லைங்கிறார் சுவாமி. அது வீடியோக்கான் தனியாக போட்டிருக்கிறேன், பாருங்கள். அது தனியாக வெளியிடுறேன், அதை பாருங்கள். சம்பிரதாயங்கிறது
பஞ்ச சம்ஸ்காரம் வைத்துக் கொள்வது, வெளியே எங்கேயும் சாப்பிடாம ஸ்ரீமன் நாராயண நினைவுகளே வாழ்வது, இதெல்லாம் சம்பிரதாயம். அது பெரியவங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருமணிட்டு செல்வது, சுப நிகழ்ச்சியில் கூட திருமணம் எல்லாம் செய்வதில்லை. இதெல்லாம் சம்பிரதாய துரோகம். இப்படியெல்லாம் சம்பிரதாய துரோகத்தில் நம்ம இருக்கிறோம். நிச்சயம் எத்தனை வாட்ஸ்அப் குழு இருக்குது, அடியானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், தாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயங்களை ஏதாச்சும் லைக் பண்ணுறாங்களா? இல்லை. நல்ல விஷயங்களுக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இல்லை. கலியுகம். சம்பிரதாய சடங்கு சுத்தமாகவே மறந்து, ஸ்ரீவிஷ்ணு தத்துவத்தை மறந்து, யார் எது சொன்னாலும் சரி சம்பிரதாயத்து பிராரம் இல்லாமல் நம்ம எல்லா சாமி கும்பிட்றோம். அதை கும்பிட்றோம், அந்த சாமி கும்பிட்றது. நான் அதில் எல்லாம் இன்வால்வ் இல்லை. அது அவர்களோட புரிதல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். அதை நான் தவறாக சொல்லவில்லை. ஒவ்வொருக்கும் ஒரு புரிதல் இருக்குது, அதை தவறாக சொல்ல. குறிப்பாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபடுபவர்கள் திருமணிட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். அதை செய்யணும். அதே சமயத்தில் நல்ல விஷயங்களை வரவேற்கணும். ஒரு நல்ல விஷயத்துக்கு லைக் பண்ணுறதில்லை. இதை நீங்கள் எல்லாருமே வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே போகிறாங்க. எல்லாம் நல்ல விஷயத்தை எதுவும் இன்வால்வ் ஆகிறதில்லை. இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு நம்ம வழிகாட்டாக இருப்போம். சம்பிரதாயங்களில் நாம் குறைவாக நடந்து சம்பிரதாய பிரகாரம் வாழ முடியாது. பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு எங்கேயும் கடையில் சாப்பிடாமல் ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கிறது ஒரு 10% தான் இருக்கிறாங்க. பாக்கி எல்லாம் இல்லை. அதே மாதிரி சம்பிரதாய சடங்கில் ஈடுபடுற சன்னதி கைங்கரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த கலியுகத்தில் சம்பிரதாயப்படி நம்ம வாழ ரொம்ப கடினமான இருக்கிற காலத்தில் சம்பிரதாயப்படியும் சம்பிரதாயங்களை காக்க வேண்டும்னு ஒரு தலைமுறையை உருவாக்க வேணும்னு ஒரு இப்போ இருக்கிற வேத பாடசாலை பிள்ளைகள் மேல்கோட்டையில் வேதசாட பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோமே. நான் சொல்கிறது ஆவின் கோபாலசாமி சொல்கிறது, இதை நம்ம செய்யணும். இதுக்கு முழுக்க அடியான் சிந்தனையில் உதயமானது. ஏதோ இன்றைக்கி மேல்கோட்டையில் நம்மளுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பொறுப்பு கொடுத்தாங்க, அதை டோனர் கரெக்ட் பண்ணி சம்பிரதாயத்தில் ஈடுபடுகிற முக்கியமான விஐபிகிட்டேருந்து வசூல் பண்ணி கொடுக்குறேன், அதுக்காக நான் அந்த வீடியோ கான் போடுறேன்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இயற்கையிலேயே எனக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது. என்னை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். 15 வயசுலேயே போய் ஸ்ரீரங்க ஜீயரிடம் சிறப்பு பேட்டி எடுத்தவன் அடியேன். அதனால் அடியான் ஆவின் கோபால் சொல்ல வருது, சம்பிரதாயப்படி நாம் இப்போத்த சூழ்நிலையில் நம்ம வாழ முடியாது. ஆனால் சம்பிரதாயப்படியும் ஆச்சாரப்படி வாழ்கிற அந்த வேத பாடசாலை பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச தனசகாயம் ஏற்படுத்தணும். கண்டிப்பாக இதை நான் என் சிரமேல் தலை வைத்து இதை தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபடுற வீட்டில் யார் என்ன சுப நிகழ்ச்சி நடந்தாலும் அடியானுக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சுவாமிகள் வந்து போகிற அளவுக்கு வசதிகள் இருந்தால் அடியான் அழைத்து வர தயாராக இருக்கிறேன். அதே சமயத்தில் சம்பிரதாயங்கள் நாம் ஈடுபடவில்லை என்றால் சம்பிரதாயங்கள் ஈடுபடும் அந்த வேதசாட பிள்ளைகளுக்கு நாம் தனசகாயம் ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி வேத பாடசாலை பிள்ளைகளுக்கு நாம் செய்யும் காரியம் நமக்கு நம்ம ஆத்மாவுக்கு செய்யும் புண்ணியம். இந்த சரீர உடம்புக்கு தான் 10 வீடு இருக்கலாம், 10 வீடு பங்களா வாடகைக்குள்ளலாம், ஒரு பெரிய மருத்துவமனை வச்சுருக்கலாம், ஒரு பெரிய பாடசாலையிலையும் சரி, ஒரு கல்வி நிறுவனத்திலையும் சரி தாளாளராக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கலாம், அரசாங்க வேலையில் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் இருந்தாலும் இந்த சரீரத்துக்கு தான் இது சொந்தம். இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த சம்மந்தமான உறவு சம்மந்தமானவங்களுக்கு தான் நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோம். நம்ம சரீரத்திலேருந்து நம்ம ஆத்மா வணக்கம் சொல்லி விடைபெற்று வைகுண்டம் போகும்போது நம்ம சரீரத்துக்கு 1 மணி நேரம் கூட நம்ம இல்லத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன், நம்ம பயன்படுத்துகிற செருப்பு கூட 1 மாதம் நம்ம ஸ்ரீவைஷ்ணவர்கள் இல்லத்தில் இருக்கும். ஆனால் நம்ம உடம்பை 1 மணி நேரத்தில் அப்புறப்படுத்திடுவாங்க. இதுதான் நிஜம். இதுதான் நிஜம். நான் சொல்ல வருவது, உலகத்திலேயே வைணவ கொள்கை கோட்பாடு தான் மிக உயர்ந்தது. எத்தனையோ புரிதலோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்களை தொட்டு இருக்கலாம். ஆனால் உலகத்திலேயே விஞ்ஞான ரீதியாகவும் மெஞ்ஞான ரீதியாகவும் ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. இந்த ஜீவாத்மாவில் ஒரு சரீரத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா போயிட்டா பரமாத்மா பாதத்தை தொடணும் அப்படிங்கிற விஞ்ஞான ரீதியான தத்துவமான உண்மையை உலகுக்கே சொன்ன மதம்
ஸ்ரீவைஷ்ணவ மதம். ஸ்ரீவைஷ்ணவம்னா பெருமாளை கும்பிட்ற எல்லாருமே ஸ்ரீவைஷ்ணவர்கள். இதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். நம்ம சுவாமிகள்கிட்ட விட சிறப்பு பேட்டி எடுத்திருக்கிறேன். அதேமாதிரி சாத்தா ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி வேதசால மேல்கோட்டையில் வேதசால பிள்ளைகள் சிறப்பாக அவர்கள் அங்கே கைங்கரியங்களும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வேத பாடம் எல்லாம் சொல்லித்தராங்கங்கிற ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். நீங்களே முடிவு செய்துக்கோங்க. சம்பிரதாயங்களை காக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, ஆனால் சம்பிரதாயங்கள் படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யலாம்ல. எதுமோ ஒரு படத்தில் சொல்லுவார், உன்னை மாதிரி வாழ முடியாது, ஆனால் உன்னை மாதிரி வாழ்றதுக்கு முயற்சி செய்கிறேன்னு சொல்லாமல்ல. அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க, உன்னையாட்ட வாழ முடியாது, ஆனால் உன்னை மாதிரி வாழ்கிறவங்களுக்கு முயற்சி செய்யலாம். நம்ம சம்பிரதாயப்படி நிச்சயமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இந்த கலியுகத்தில் உற்பத்திக்கு கம்மி. சம்பிரதாயப்படியும் வாழாத நம்ம பிற தேவதைகளெல்லாம் கும்பிட்டு அது வேறு விதமாக போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சுத்தமாக குறைந்து வருது. அப்போ அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்திலிருந்து நம்மளால் அதை முயற்சி செய்ய முடியலைனாலும் தனசகாயம் அந்த வேத பாடசாலை பிள்ளைகளுக்கு செய்யலாம். இதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். மேல்கோட்டையில் மைசூர்லேருந்து அடிக்கடி மேல்கோட்டைக்கு பஸ் இல்லை. மைசூர்லேருந்து நாகமங்கலம் போய் நாகமங்கலம் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கே செக்கநெல்லிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் மேல்கோட்டைக்கு நம்ம வேத பாடசாலைக்கு போயிடலாம். பிள்ளைகள் ஜூன் மாதம் வேத பாடசாலையில் ஆள்கள் எடுக்கிறாங்க. உங்கள் குழந்தைகளை, உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்கள் அருகில் இருக்கிற குழந்தைகளை அடியேனுக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நான் அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் வேத பாடசாலை சேர்த்துறேன். வேதசாட பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன் நண்பர்களை தொடர்பு வைத்து ஒரு 10 பேரை ஏற்பாடு பண்ணி அந்த இதை செய்யுங்க. அது நிதி கொடுங்க, தனசாயம் கொடுங்கன்னா அடியா நாகன்கோபால் சொல்கிறேன்னு நான் மாத்திரம் பெரிய இதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு தயவுசெய்து சாமி எல்லாரும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் இந்த சீரிய எண்ணத்தில் சிந்திங்க. சம்பிரதாயம் காக்க, நம்ம சம்பிரதாயங்களை காத்து நல்ல விதமாக வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம உதவி செய்வோம். 4 மணிக்கு எந்திரிக்குது அந்த குழந்தைங்க. 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை, 20 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைங்க எப்படி அந்த வேத மந்திரங்களை சொல்லுதுங்கிறத கூட வீடியோ எடுத்திருக்கிறேன் அடியேன்னு. தயவுசெய்து உதவி தனசகாயம் பண்ணுங்க. சுவாமி ஆச்சாரிகள் ஆழ்வார்களோட உபதேசங்களை கேட்குறது குரு பரம்பரை வைணவ நூல்களெல்லாம் சொல்லுது. நம்மளுக்கு பூர்வீக வாசம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நிறைய சொல்கிறாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துதல்னு ஒரு நூலே எழுதியிருக்கிறாங்க. பிறவி பெருங்கடல் எப்படி நீந்துறதுன்னு. இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவை பற்றணும். இந்த சரீரத்தை இது சொக்காய், இந்த சொக்காயில் குடியிருக்குது இந்த ஆத்மா. இது குறிப்பிட்ட காலம். நாராயணன் எப்போ உத்தரவு கொடுக்குறோம் அப்போ கிளம்பிடுவோம், பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவோம். அப்போ போகும்போது நம்ம புண்ணியம் வேணுமில்ல. புண்ணியம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. மீண்டும் சொல்கிறேன், ஒரு மருத்துவமனை வைத்திருந்தாலும் சரி, நம்ம சொந்தமாக காசு பல கோடி நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய உயர்நிலை பள்ளி வைத்திருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் என் நண்பர்களை கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாருங்கிறது நான் சொல்ல விரும்பலை. அதே சமயத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்திருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சரீர சம்பந்தமான உடவு சம்மந்தமான பிள்ளைகளுக்கு தான் சொத்து சேர்த்து வைக்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு என்ன சேர்த்து வைக்கிறான்? ஒன்றுமே இல்லை. உண்மையிலேயே ஸ்ரீ விஷ்ணு தத்துவம் ஜீவாத்மா பரமாத்மாங்கிறத உலகத்துக்கு சொன்னது இதுதாங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் படிக்கிறதோடு சரி, அது நடைமுறையில் நம்ம 1% செஞ்சோம்னா போதும். நம்ம ஆண்டவனை ஒரு படி முன்னெடுத்து கால் வச்சோம்னா நம்மளை நோக்கி 100 அடி வர்றாரு நாராயணன், செல்ல நாராயணன், மேல்கோட்டை செல்ல நாராயணன். பொதுவாக நாராயணன், செல்ல நாராயணன் யாருன்னு கேட்பாங்க. அதுலேயும் சில பேர் கேட்பாங்க. தயவு செய்து நம்மளுக்கு இந்த நல்ல எண்ணங்கள் வருவதுக்கே நம்மளுக்கு புண்ணியம் இருக்கணும். பூர்வீக புண்ணியம் இருந்தால், அந்த பூர்வீக வாசம் இருந்தால் தான் நடக்கும். இது சத்தியம். இது ஆச்சாரிகள் சொன்ன தத்துவம், சத்தியம். எனக்கு 60 வயசுக்கு பிறகு தான் இந்த சிந்தனை வந்திருக்குது. இது அந்த வேத பாடசாலை பிள்ளைகள் அங்கே மேல்கோட்டையில் படிக்கிறத பாருங்கள், கண்கொள்ளா காட்சி.
என்னடா வேத பாடசாலை எல்லா பக்கம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அழகா அச்சரம் தகலாமல் சம்பிரதாயங்கள் படி சொல்லித்தரது மேல்கோட்டை வேத பாடசாலை ஆனந்த பவனம் தான், ஆனந்த நிலையம் தான். இது நான் உறுதியாக சொல்லுவேன். ஸ்ரீ வைஷ்ணவர்களில் எத்தனையோ விஷயம் தெரிஞ்சு அவங்களையால கேட்டுப்பார். தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் சரி நம்ம சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வேதம் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. அங்கே ஒசூரில் இருந்து ஒரு மாணவன் படிக்கிறான், சேலத்துலேருந்து ஒரு மாணவன் படிக்கிறான். இந்த வீடியோ காணும் பார்க்கும்போது அந்த ஒசூர் மக்களில் அந்த பிள்ளையோட தாய் தந்தை இருந்தால் தயவுசெய்து எனக்கு ஃபோன் செய்யுங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்றுற அவங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ மக்கள் சிந்தனை பேரவை ஒரு பாராட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுது. ஒசூரில் படிக்கிற அந்த மாணவனோட தாய் தந்தையும் சரி, சேலத்தில் படிக்கிற அந்த தாய் தந்தையோட வீட்லேயும் சரி ஃபோன் செய்யுங்க தயவுசெய்து. இந்த மாதிரி எல்லாம் உங்களால் முடிஞ்சால் தயவுசெய்து யாராச்சும் வேதம் படிக்க ஆசைப்பட்டாங்கன்னா அழைச்சிட்டு வாங்க, அது உங்களுக்கு புண்ணியம். அதேமாரி வேத சாட பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் தனசகாயம் பண்ணிங்க, அது உங்களுக்கு புண்ணியம். திருப்பதிலையும் திருச்செந்தூர் அதே உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு போய் காணிக்க உண்டியில் செலுத்துறீங்க, அதெல்லாம் இதுக்கு ஒத்து வராது. அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் சேராது. நம்ம சரீர சம்பந்தமான இதில் தான் திருப்பதியில் உண்டியில் போடுங்க, நான் வேண்டாங்களே. ஆனால் நல்ல கைங்கரிகளுக்கு உதவி பண்ணுங்க, தனசகாயம் பண்ணுங்க. இருக்கிறதுலையே ஆச்சாரியர்கள் பேச்சை கேட்கறது தான் நல்லது. அவர் சொல்படி நடப்பது மிகவும் புண்ணியமான விஷயம். 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், 80 வயசு ஆனவங்களுக்கு தெரியும். அடியானுக்கு 5 வயசுலேயே நான் பார்த்துருக்கிறேன். 7-8 வயசில் எங்கள் ஆத்துக்கால் புது சக்கரத்தாழ்வார் கோயில் எங்களுக்கு 2 ஏக்கரை நிலம் கொடுத்துருக்குது. அந்த நிலத்தில் எங்கள் முன்னோர்களெல்லாம் சேவை செஞ்சுருக்கிறாங்க, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என் தம்பிமார்கள்லாம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் இது இருக்குது. பெருமாள் கோயில் கைங்கரி மற்றவங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லங்களையும் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தால் ஆச்சாரியர் சன்மானம்னு கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க, பூஜாரியில் எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி வேத சாடையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பிரதாயத்தை காக்கும் பிள்ளைகள்னு ஒரு சன்மானம் எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் நிஜத்தனமான உண்மை, சத்தியமான உண்மை. இது இப்போ இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் புரியாது, இது உண்மை. நம்ம திருப்பதிக்கு எப்படி மலைக்கு போகிறோன்னா ஒரு மஞ்சள் துணியில் கட்டி துணியில் பணம் எடுத்து வைக்கிற அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு உண்டியில் வைங்க வீட்டில் சாமி சன்னதியில். நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு 10 ரூபா அதில் போடுங்க. இப்படி நல்ல சுப நிகழ்ச்சி நடந்தால் ஒரு 10 ரூபா போடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல இது இருந்தால் ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கினா ஒரு 10 ரூபா அதில் போடுங்க. இப்படி போட்டு ஒரு உண்டியில் சேர்த்து அதை வேறு பாடசாலைக்கு அனுப்புங்க. இது லட்சமாக கொடுக்கணும் இல்லை, 1000 கூட கொடுக்கலாம். அது உங்கள் மனசை பொறுத்தது, அடியேன்னிடம் கொடுக்க வேண்டாம். நம்ம ஆச்சாரியோட வேத பாடசாலை அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஐஐடி கோடு நம்பர் இருக்குது, நீங்களே அனுப்புங்க. அந்த புண்ணியத்தை நீங்களே தேடிக்கோங்க. அடியேன்னு ஒரு அணில் மாதிரி தான் இருக்கிறேன். இதுதான் நான் சொல்ல வரதை சொல்லிடுறேன். 30 வருஷத்துக்கு முன்னால் ஆச்சாரியர்களுக்கும் வேதசாட பிள்ளைகளுக்கு கோயில் அர்ச்சகர்களுக்கு ஒரு தானம் வைத்தாங்க. அதே மாதிரி கோயில் நிலங்களும் மற்றபடி விவசாயத்தை சார்ந்த குடியானர்களும் சரி ஃபஸ்ட்டு அறுவடையை பெருமாளுக்கு எடுத்து வைப்பாங்க. பெருமாள் ஒருபடி நெல் எடுத்து பெருமாளுக்கு வைப்பாங்க. இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைகள் சொன்ன தத்துவங்கள் தான். இப்போது ஸ்ரீரங்கத்திலையும் சரி ஒரு விழாவே நடக்குது. ஒரு படி அளந்து ஃபஸ்ட்டு அளந்து நாராயணன்னு போடுவாங்க. அந்த வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் இப்போ இப்படி தான் போகணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபடுற எல்லாரையும் நம்ம கட்டி காக்கணும். அந்த வேட சாத பிள்ளைகளுக்கு அச்சரம் தவறாமல் சொல்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம எதுக்கோ முன்னுரிமை கொடுக்குறோம். நம்ம சரீரம் சம்மந்தமான உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து சொத்து சேர்த்து வைக்கிறோம். கடைசியில் நம்ம பிள்ளைகளை நம்மளை சோறு போடாமலும் இது பண்ணுறாமல் போடுறாங்க. அதுக்காக நான் அடியனும் சரி மற்றவங்களும் சரி அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல. காமனான இந்த உலகத்தில் இப்படி இருக்குது. இந்த சரீரத்து சம்மந்தமான குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம், பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறோம், பையன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 60 வயது இருந்தேன்னா நம்மளை அநாத ஆசிரமத்தில் விடுறாங்க. என் கண்ணு முன்னால் நிறையா பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்க அநாத இல்லத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. நான் இன்னாருன்னு சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. அதே சமயத்தில் நம்ம சம்பிரதாயத்தை காக்கிறதுக்கு நம்ம என்னன்னால முடிஞ்ச முடிவுகளை செய்வோம். இந்த சரீர சம்பந்தமான உறவுகளுக்கு
முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஆத்மா, நம்ம ஆத்மா முக்தி அடையிறதுக்கு நம்ம வைகுண்டம் போய் இந்த ஜனனம் மரணங்கிற சுழற்சியிலிருந்து விலகி நித்திய சூரியவாசியாக அந்த ஆனந்த வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு நம்ம ஆச்சாரிகள் ஆழ்வார்கள் சொன்ன வழிப்படி நம்ம நடக்கணும். இதுதான் அடியனோட திருவுள்ளத்தில் எழுந்திருக்குது. 60 வயசு நிறைஞ்சு நான் அங்கே போனேன். நீங்கள் திருப்பதி 100 ட்ரிப்பு போகிறதும் சரி, அங்கே செல்ல நாராயங்கிட்ட போய் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் நின்று சேவிக்கிறதும் சரி, அவ்வளோ ஒரு ஆத்ம நிம்மதி, அவ்வளோ ஒரு அமைதி. வேத பாடசாலை ஒரு முறை வந்து பாருங்கள், மனம் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. இமயமலைக்கு போகிறாருல ஒருத்தர், ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் எதுக்கு போகிறாரு? கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் இமயமலை போய் வருஷத்தில் ஒரு ட்ரிப் போய் நிம்மதியை தர்றாங்க. கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கிறாங்க நிறைய பேர். நோய் நொடி எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதியும் தர்றாங்க? நிம்மதி எங்கே இருக்கும்? ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் சொன்ன தத்துப்படி நடந்தால் தான் நிம்மதி இருக்கும். அந்த 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 கேட்குறக்கே நம்மளுக்கு பூர்வீக புத்தி இருந்தால் தான் முடியும். சும்மா எல்லாருமே போய் திருப்பதி எல்லோரும் போயிட முடியாது. அந்த பூர்வீக வாசம் இருக்கணும், பூர்வீக புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும். அதிகமாக பேசுனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய ஆதங்கத்தை சொல்கிறேன், என்னோடய வேதனை சொல்கிறேன். 15 வயசில் போய் சாத்தா வச்சிட்டோன்னா என்னன்னு ஜியர்கிட்ட போய் சண்டை போட்டவன். வீடியோ 15 வயசில் போட்டோ எடுத்துருக்க அதெல்லாம் இருக்குது. என்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிறு வயசுலேயே இருந்து தாராபுரத்தில் என் உறவுகளுக்கெல்லாம் தெரியும். ஸ்ரீவிஷ்ணன், சாத்தாத ஸ்ரீவிஷ்ணன், அந்த சாத்தா ஸ்ரீவிஷ்ணனோட இது என்னங்கிறது நம்ம சுவாமிகளே ஒரு வீடியோ நான் போட்டேன். நம்மளோட பெருமைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் இப்போ சாத்தா ஸ்ரீவிஷ்ணுங்கிற இதில் போல பெருமாளை சேவிக்கிற எல்லாருமே ஸ்ரீவிஷ்ணர்கள். அந்த ஸ்ரீவிஷ்ணர்கள் சம்பிரதாயத்தில் போவோம். இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்போம். அதே மாதிரி எல்லா வல்ல நாராயணன், பெருமாள், நாராயணி தாயார், பத்மாவதி தாயார் எல்லாம் நமக்கு இன்றைய இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கை துணை அமைக்கணும். மேலும் எல்லா குழந்தைகளும் நல்ல விதமாக படித்து நல்ல இடங்களில் நல்ல வேலையில் அமர்ந்து தாய் தந்தையை காப்பாற்றணும். தாய் தந்தைகளை முதியோர் இல்லத்தில் விடுறது மகா பாவம். இதையெல்லாம் செய்யாதீங்க. அறிந்து அறியாமல் செஞ்சுருந்தாலும் திருத்திக்கோங்க. அடியே நல்லா 60 வயசுக்கு பிறகு புத்தி வந்திருக்குது. நல்லா நம்ம சம்பிரதாயங்களில் ஈடுபடுவோம். ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் சொன்னதை இந்த பூர்வீக வாசி எனக்கு இருந்ததுன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தனால தான். சத்தியமாக அது உண்மை. இந்த புத்தி வரணும். இந்த ஆச்சாரியர்கள் பேச்சை கேட்டு நம்ம ஆத்மாவுக்கு என்ன புண்ணியமோ அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதில் இணைங்க. எனக்கு அடியானுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பெருமாளுக்கு சேவை செய்யுங்க. சனிக்கிழமை பெருமாளை கும்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆச்சாரியர்கள் சொன்னதை கேளுங்க. சம்பிரதாயங்களில் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வாழ முடியலனால அந்த சம்பிரதாயப்படி வாழ்கிற குழந்தைகளுக்கு நம்ம வேத பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி தனசகாயம் செய்வோம். அதை நீங்கள் மனமூர்ந்து ஏற்றுக்கொண்டு நீங்களே நம்ம ஆச்சாரியர்களோட அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் போடுறேன், நீங்களே அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நான் போன வீடியோவில் போட்டப்போ ஒரு சீனிவாசன் ஒரு ஸ்ரீவிஷ்ணவர் ஆச்சாரியருக்கு பணம் அனுப்புனார். ஃபோன் நம்பர் இதெல்லாம் போடல. தயவுசெய்து பணம் அனுப்பும்போது ஃபோன் நம்பர் இதெல்லாம் போடுங்க. அதேமாரி பெரிய தொகை வேத பாடசாலை கொடுத்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி வரி இருக்குது. ஜிஎஸ்டி வரி இல்லாமல் ஏடிஎஸ்ஜின்னு ஒரு இது இருக்குதாமோ, அந்த சலுகை கிடைக்கும். அதேமாரி பெரிய பெரிய தொழிலதிபர்களில் நீங்கள் போய் ஒவ்வொருத்தர் ஊருக்கு ஒரு 10 பேர் 20 பேர் போய் சொல்லி அதை நீங்களே போய் செய்யலாம். இதுக்கு இந்த தன சகாயத்தை ஏற்படுத்துங்க. இந்த ஆத்மாவுக்கு புண்ணியத்தை தேடுவோம். ஆச்சாரிகள் ஆழ்வார்கள் பயணம் செய்த பாதையில் ஸ்ரீவிஷ்ணு மக்கள் சிந்தனை பேரவை பயணிக்கிறது. அடியேன்களும் ஸ்ரீவிஷ்ணு சுவாமிகளும் பயணிக்க வேண்டும். ஸ்ரீவிஷ்ணு மக்கள் சிந்தனை சார்பாக ஜீயரிடம் சாத்தா ஸ்ரீவிஷ்ணர்களை பற்றி ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி வேத பாடசாலை பிள்ளைகளை பற்றி ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். பார்த்து உங்கள் ஆர்வமான உங்கள் ஆசீர்வாதங்களை அடியேன் வேண்டி சிறந்தாந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேதசாலை பிள்ளைகளுக்கு தனசகாயம் ஏற்படுத்துங்கள்.
இந்த சரீர சொந்தமான உடம்புகளை விட்டு ஆத்மா சம்பந்தமான உடம்பு, ஆத்மாவுக்கு சொந்தமான நாராயணன், வைகுண்ட நாராயணன் பாதம் பற்றுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.